தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, மேச ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்போ பயிற்சி ஆரம்பம்னு கேட்டிங்கன்னா 25/8/2024 முதல் 18/9 வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தனகாரகன் அப்படிங்கிறது சுக்கிர பகவான், அப்புறம் சுகபோக வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிறது சுக்கிர பகவான், கலத்தரகாரகன் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் தான் மேச ராசிக்கு. அப்போ இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது. பாருங்க, நம்ம அங்கே கேது பகவான் கூடியிருக்கிறார் சுக்கிர பகவான். இது 7ஆம் இடத்து அதிபதியும் கூட, ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி கூட. இந்த அதிபதி அங்க கேது பகவான் கூட சேர்ந்து அங்க நீச்சமாகும் போது கணவன் இவங்க தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஒரு தொந்தரவு கொடுக்கும், மனைவி இவங்க தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஒரு தொந்தரவு கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க கணவன் மனைவி டிசிஷன் எடுக்கிறது கவனமா எடுத்துக்கங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் வரன் அமைய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, 5 வருஷமா நடக்கலீங்க, இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நமக்கு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கவனமாக முடிவெடுக்கிறது, இல்லாட்டி இந்த காலகட்டத்தில் 18/9க்கு மேலே முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இந்த கேது பகவான் கூடி இருக்கும்போது கடந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யும்போது நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதியுடைய கேதுபான் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான வர்ணம் தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். சப்போஸ் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய பிரச்சனை, அவமானங்கள், கடன், நிறையா நோய் நொடி இதெல்லாம் நிறைய வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால கணவன் மனைவி சார்ந்தெடுக்கிற விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் நண்பர் மூலிமா நிறைய ஏமாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாருங்க. இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்டையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் மூலிமா நிறைய கடன் வாங்கி ஒரு தொழில் நடத்துறதுக்காக கொடுத்துருப்பீங்க, அந்த தொழில் சரிவாக நடத்தவே முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கும். அப்போ இனிமேல் உருவாருக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 18/9க்கு மேலே நீங்கள் எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவாக இருக்கும். நண்பர்கள்ட்டையும் சரி கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சற்று சிறந்த அமைப்பே. பாருங்க, தொழில் பண்ணவங்க நிறைய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிகளுக்கு அந்த தொழில் எப்படித்தான் லாபமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறது தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் ஒரு நண்பர்கள் நம்பி தொழில் செஞ்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நண்பர்கள் நம்பி நிறைய விட்டுருப்பீங்க, எல்லா பொறுப்பையும் நண்பர்கள்ட்டையும் விட்டுருப்பீங்க. அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் நிறுத்திட்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு பெனிஃபிட்டும் கூட கிடைக்கிறதுக்கான தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாகவே இருந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும் பாருங்க. அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு நல்ல பையன், யாரும் ஏமாற்ற மாட்டான் நம்பி நினச்சிட்டேன். அப்போ இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகும்போது தெரியும் அடுத்தவங்களோட சுயரூபம், நண்பர்களோட சுயரூபம். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நண்பன் நினைக்கவே இல்லையா, எனக்கு நேர் ஆப்போசிட் ஆகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாக வரும். சற்று நண்பர்கள்ட்டையே நீங்கள் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த தொழில் கடன் எப்படா அடையும் 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 நிறைய எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகம் உள்ள ராசி அப்படிங்கிறது மேச ராசி தான். அப்போ அந்த குரு பகவான் அங்கே 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனகாரகன் அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்ல ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு 10% கொண்டே நீங்கள் வட்டி கட்டாமல் அசல் மட்டும் கொண்டே கட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடைய போகுதுதான் சொல்லணும். ஏன்னா எங்கெல்லாம் நம்ம ராசியாதிபதிக்கு தனகாரகன் சஞ்சரிக்கிறாரோ அப்போ அங்கே ஒரு சுப பலன் நடக்க போகுது. பாருங்க, அந்த கேது பகவான் கூட தான் இருக்கிறாரு, இருந்தாலும் கூட அந்த மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல தனகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது கடன் நிச்சயமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. பாருங்க, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா
குரு பார்த்தாலும் கடன் நிச்சயமாக குறைய போகுது. பாருங்க, நோய் நொடி இல்லாத வாழ்வு. ஏன்னா சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிபதியே சுக்கிர பகவான் தான். அது நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அவங்க மேலும் மேலும் வளர்றாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த சுக்கிரன் நீச்சமாக மிக சொகுசான வாழ்க்கை அடைகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அந்த 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த கடன் அடைக்கான வாய்ப்பும் சொகுசான வாழ்க்கையும் கிடைக்கான வாய்ப்பு இந்த மேச ராசிக்கு இருக்க போகுது. இந்த கணவன் மனைவி நண்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி மிக சிறப்பாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சரிக்கும் போது காலகட்டம் தான் புரியுதுங்களா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, உங்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த சுக்கரன் கூட செஞ்சிருக்கும் போது நீச்ச பங்க ராஜ யோகமாக மாறப்போகுது. பாருங்க, எனக்கு இது வரைக்கும் பெரிய வண்டி வச்சுக்கிறீங்க, அதை விட பெரிய வண்டி மாற்றலான்ட்டு இருக்க போகிறேன், காரு மாற்றலான்ட்டு இருக்க போகிறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் பெரிய இடமா வாங்க போகலான்ட்டு இருக்கிறேன், வீடு பெருசாக கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. பாருங்க, நீச்ச பங்கம் தான் அங்கே ராஜ யோகத்தை கொடுக்கு. அப்புறம் நீ நினச்ச மாதிரி பெரிய இடம் வாங்கறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மூலிமா ஒரு பெரிய கடன் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி லாபம் அப்படிங்கிறது பெருசாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நண்பர்கள்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தை கவனமாக ஷேர் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்தரிச்சு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த ராகுவோட பார்வையும் உங்களுக்கு சுக்கிர மேலே விழும்பொழுது அது பிரம்மாண்டமாக வரப்போகுது. அப்போ லாபம் அப்படிங்கிறது மிக அதிகமாக வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வரைக்கும் நம்ம சனி சுக்கிர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. இது மிக அருமையான அமைப்பு. அது 12ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்த்து உச்ச வீட்டை பார்க்கும்போது மிக சுப பலனா கொடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கும் போது அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணுறீங்க, 5 வருஷம் முயற்சி பண்ணீங்க, எதுவுமே எனக்கு கிடைக்கலங்க, நம்ம போகிறதா இங்கேயே ஏதோ ஒரு வேலை தேடிக்கலாமா அப்படிங்கிற முயற்சி தான் பண்ணியிருப்பீங்க. பாருங்க, அந்த சுக்கிர பகவான் அந்த ராகுவும் சுக்கிரம் பார்வையை பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டில் விழுகிறார். பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் சுப பலனை மட்டுமே கொடுக்க போறாரு. அப்போ இந்த 12ஆம் வீடு அப்படின்னாலே வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீர் ராசியா இருக்க போது பார்த்தீங்களா, அந்த சுக்கிர பகவான் உச்ச வீட்டை பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அந்த நீச்ச வீட்டிலேருந்து உச்ச வீட்டு பார்க்கும்போது மேச ராசிக்கு அது நீர் ராசியாக வருது, அது 12ஆம் இடமா வருது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு அமைப்புங்கிறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. நிறைய காசு பணம் சேர்றதுக்கான தன்மை அப்படிங்கிறது இந்த 24 நாட்களுக்குள்ள முயற்சி பண்ணிங்கன்னா நீ நினைச்ச மாதிரி இடம், நினைச்ச மாதிரி வாழ்க்கை, நினைச்ச மாதிரி எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா தனகாரகன் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கடன் நிச்சயமாக படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது. அது 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் ஏதாவது போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், தாராளமாக இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. பாருங்க, அங்கே உங்களுக்கு லாபத்தில் உங்களுக்கு சனி பகவான் கூடி இருக்கிறார். அப்போ சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்ததிபதி 6ல் கேது பகவான் கூட சேரும்போது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது பன்மடங்காக வரப்போகுது. அந்த காலகட்டம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது. பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும்போது தான் மிக சொகுசான கார். பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நீச்ச பங்கமானால் மட்டும்தான் அது நல்ல வச்சிருக்க முடியுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஜாதகத்திலையும் அந்த சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு சுக்கிர திசை போகுதா, சுக்கிர புத்தி போகுதா, அந்தரம் போகுதா அப்படின்னு ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறவரோ அவர் மிக சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கான தன்மை இருக்க போகுது. ஒருத்தர் சுக்கிரன் மட்டும் நல்ல நினைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே அவர் கஷ்டப்படாமையே உலகிற்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது மிக சிறந்த அமைப்பு. பார்த்தீங்கன்னா நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து வழிபெறுவது தரணிதாசன் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.